தான். வேற எதுவுமே குறிப்பிட்டா யாரும் கொண்டே முடியாது. அவர் சூழலுக்கு நடந்ததுல யாரும் கரெக்டா நடந்ததுல இது எது சொன்னாங்களோ அவங்க கேட்டுதான் அந்த கல்வி நடக்கிறது. சிறப்பான கல்வியை நம்ம கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தேவையான பல்வேறு கலைகளையும் சொல்லிக் கொடுக்கிறோம். என்ன உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கரத்தை கிடைக்கி, தேவா கிடைக்கி, ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம், வேற சொல்றோம் ஸ்போக்கன். அதாவது தமிழ்நாட்டில் எந்த சின்ன பள்ளிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வரலாறே கிடையாது. We are the only person. அதனால் சார் வேணும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
மற்ற பேரண்ட்ஸ் பிள்ளைகள் அனைவருக்கும் பிறப்புரிமை அப்படின்றது நம்ம பிறந்ததுக்கு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நாட்டில் பிறந்திருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். அது தடை வரக்கூடாது, அதெல்லாம் சுதந்திரம். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கும்? நம்ம உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் உயிரை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுற்றி சமுதாயத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால சமுதாயத்துக்கு பிள்ளைகள் தான் வருங்கால சூழல் இல்லைங்களா? இந்த சமுதாயம் நன்றாக இருக்கிறது இந்த பிள்ளைகள் தான் சூழல். ஸோ இந்த பிள்ளைகளோட உடலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வளமுடைய மண் இயக்கத்திலிருந்து உலக சமுதாய சேவாசிரியர்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 5 days கோர்ஸ். அது ஆக்சுவலாக வந்து அது 1000 rupees ஃபீஸ். உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரைடே நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஃப்ரைடே இருக்கு, இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அன்னைக்கு நீங்கள் வந்துடலாம். அதே போல டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து யோகா வந்து எவ்வளோ பெனிஃபிட்னா நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். டாக்டர் கிட்ட போக வேண்டியதில்லை. இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது, இந்த வரைக்கும் மெடிசன் எடுக்கல, பிபி இல்லை, சுகர் இல்லை, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது. எப்போ 1995 எடுத்துருக்கேன். அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். எது ஹெல்த்தியா இருக்கலாம். நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டாக்டர்கிட்ட செலவு பண்ணணும்? நம்மளுடைய உடம்பு நம்மகிட்டே இருக்கு, அதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம உடம்பு தான் சோறு இல்லாமல் சித்திரம் எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம். உடற்பயிற்சி செய்யணும். இந்த யோகா பசங்க பண்ணாங்க இல்லையா, ஷார்ட் பீரியட்ல தான் ஒரு 4 days தான் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக பண்ணாங்க. இதை நீங்க பண்ணோம்னா நம்ம பண்ணோம், பேரண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் பிள்ளைகள்லாம் பண்ணா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தி தான் நம்ம முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த சுதந்திரம் கிடைச்சது எதுக்கானா நம்ம ஹெல்த்தியா இருக்குதான், நம்ம சுதந்திரமா வாழ்றது தான், ஹாப்பியா வாழ்றது தான் இந்த சுதந்திரம் கிடைச்சது. அதை நம்ம அந்த பெனிஃபிட்டை அடையணும். ஹாஸ்பிட்டல்ல தங்கி ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டு கைக்குள்ளா மாத்திரை கலக்குள்ளா மாத்திரை இதெல்லாம் தேவையா? நம்மளுக்கு தேவையே இல்லை. நாங்களாம் உதாரணம். மெடிசன் சாப்பிடாம மெடிசன் எடுத்தவங்களாம் கொஞ்சம் அப்படியே கன்சிடர் பண்ணலாம். இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக இனிமையாக அமைதியாக வாழ எல்லா பயிற்சிகளும் இருக்கு. நம்ம ஆதி காலத்துல கொடுத்துட்டாங்க. யோகாசனங்கள் கொடுத்துட்டாங்க. அப்புறம் யோகா கொடுத்துருவாங்க. யோகா என்பது எல்லாத்தையும் 3 உடல் மனம் உயிர் எல்லாத்தையும் இணைப்பது தான் யோகா. யோகா பண்ணது மட்டும் யோகா கிடையாது. அதுக்கப்புறம் தியானம் இருக்கு, அதுக்கப்புறம் உயிர் பயிற்சியான காயகல்ப பயிற்சி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்தால் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். நீங்க எப்படி பெனிஃபிட் ஆகிறீங்கிறது பிள்ளைகள் தொடர்ந்து செய்யுங்க. கத்துக்கான பிள்ளைகள் தொடர்ந்து வீட்டில் காலை மாலை இருவேளை செய்யணும். செஞ்சா உடல் ஹெல்த்தியா இருக்கும். சளி பிடிக்காது. டாக்டர் கிட்ட போக வேண்டியதில்லை. அப்பா அம்மா வந்து டாக்டருக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை. தொடர்ந்து செய்யலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி. நாடு முழுவதும் யோகா கற்கிறவர்களுக்கு அறிவிலும் ஆற்றலிலும் அவங்க வளர்ந்திருக்கிறாங்க. நோய் இருப்பாங்க. எனவே அந்த கலையை மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கட்டணமைக்கு புரியுதா உங்களுக்கு? கட்டணம் எழுதணும். ஐயா சொல்லிக்கிற கட்டணம் தான் யாருக்கு கட்டாயம் கிடையாது. நீங்க கற்றுக்கொள்ளணும். ஐயா அவங்க பேசுவாங்க. Yes.
Ultimately, after he was
சமுதாய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் பெண் கல்வி அவசியமாகும்.
இந்த காலம் மாறி இன்று அனைத்து துறைகளிலும் மகளிர் பல சாதனைகள் படைத்து உயர்ந்துள்ளனர். பெண்கள் கல்வி பெற்றதால் இங்கே உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் தாக்கமும் பதித்துள்ளனர். விளையாட்டுத்துறை, விண்வெளித்துறை, செய்தித்துறை, அரசியல், நீதித்துறை, சினிமாத்துறை என பல துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பெண்களை போற்றி பாடுள்ள கண்மணி. மின்மினி பூச்சி அல்ல பெண்கள், மின்னணு யுகத்தின் குதிரைகள். சூரியனின்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி இப்போலகம் இயங்காது. சாதனைகளோடு செலுத்தியும் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பவை உச்சந்தான் பெண்கள். வீட்டை அழகாக்கும் பெண்கள், உலகை அழகாக்க பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண் கல்வியை வளர்ப்போம் என்று கூறி பேச வாழ்க்கைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Respected correspondents, principals, teachers, parents, and my dear friends, good morning to you all. I am Vivasha from 5th standard. Now I am going to speak about patriotism. Patriotism is the love of one's own country. It is a divine spark in the human race. It teaches a man to love his own native land more than anything else. A patriot is ever prepared to die for his motherland. Patriotism is a noble virtue. The Sanskrit proverb says that your mother and motherland are greater than the heaven. But this should not bind us to the fact that patriotism is everything. It may not be the always highest duty of man. Patriotism as such often makes the people unjust, unfair, ungenerous in their estimate the people of other countries. Mahatma Gandhi declared patriotism is good, but it must not supersede the feeling of universal love for all humanity. It must not make us indifferent to the growing concept of one world. We must love our country, but we must not hate the people of other countries. A true patriotic must respect other countries because he respects his own. India is my motherland. I love my country. India possesses a fine blend of materials